பூஜ்ஜியத்தில் தொடங்கி சாம்பலில் இருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவையாய் உழைப்பால் உலகையே தன் வசமாக்கிய ஒரு மாபெரும் சமூகத்தின் கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தமிழ்நாட்டின் தென்கோடியில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மண்ணில் வேரூன்றி இன்று உலகம் முழுவதும் தங்களின் வணிகப் பேரரசை நிறுவியிருக்கும் நாடார் பெருங்குடி மக்களின் வீரமும் வரலாறும் சாதாரணமானது அல்லது. அடக்குமுறைகள், தடைகள், சமூகப் போராட்டங்கள் என அத்தனையையும் தன் உழைப்பாலும் மதிநுட்பத்தாலும் உடைத்தெறிந்து இன்று கல்வி, அரசியல், பிசினஸ் என அனைத்து துறைகளிலும் முதன்மையாக நிற்கும் இந்த சமூகத்தின் பின்னால் ஒரு பிரம்மாண்டமான ராஜ வம்ச வரலாறு இருக்கிறது. சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் வம்சாவளியான வில்லவர் குலத் தொடர்பு முதல் பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சி வரை நாடார்களின் அந்த உண்மையான பெருமைமிகு சரித்திரத்தை ஆதாரங்களோடு இப்போது பார்ப்போம். நாடார் என்ற சொல்லுக்கு நாட்டை ஆள்பவர் அல்லது நாட்டின் தலைவன் என்று பொருள். சங்க இலக்கியங்களிலும் பழங்கால கல்வெட்டுகளிலும் இவர்கள் சான்றோர் என்றும் சாணார் என்றும் அழைக்கப்பட்டனர். சான்றோர் என்றால் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்த உயர்ந்த குடிமக்கள் என்று பொருள். பண்டைய தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்களின் முதன்மை குடிகளில் இவர்களும் ஒருவராக இருந்தனர். குறிப்பாக வில் வித்தையில் சிறந்த வீரர்களாக இருந்ததால் இவர்கள் வில்லவர் குலத்தினர் என்று அழைக்கப்பட்டனர். பாண்டிய மன்னர்களின் கொடியில் மீன் சின்னம் இருப்பதற்கு முன்பாக வில் சின்னம் இருந்த காலத்திலேயே பாண்டியர்களின் படை தளபதிகளாகவும் குறுநில மன்னர்களாகவும் நாடார்கள் ஆட்சி அதிகாரம் செலுத்தியுள்ளனர். இதற்கு மிக முக்கியச் சான்று இன்றும் நாடார் சமூக வீடுகளில் வழங்கப்படும் நாடான், காரப்பாளர், நாட்டாண்மை போன்ற பட்டங்கள்தான். இவை அனைத்தும் பிற்கால பாண்டிய மன்னர்கள் இவர்களுக்கு வழங்கிய உயரிய அரசு பதவிகளின் பெயர்கள் ஆகும். திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் பழங்கால செப்புப் பட்டயங்களும் கல்வெட்டுகளும் இவர்களின் இந்த ராஜ வம்ச அடையாளத்தை மிகத் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஒரு மாபெரும் ராஜ வம்சமாக இருந்த ஒரு சமூகம் பிற்காலத்தில் எப்படி தன் நிலங்களையும் அதிகாரங்களையும் இழந்தது, அதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பம். நாயக்க மன்னர்களின் ஆட்சி மாற்றங்கள் மற்றும் பிற்காலத்தில் வந்த ஜமீன்தாரி முறையினால் தென் தமிழகத்தில் இருந்த நாடார் குறுநில மன்னர்கள் தங்களின் நிலங்களை இழந்தனர். காடுகளும் பனை மரங்களும் நிறைந்த தேரிப்பகுதிகளுக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர். ஆனால் அங்கேதான் அவர்களின் உழைப்பின் உச்சம் வெளிப்பட்டது. பனைத் தொழிலை முதன்மையாகக் கொண்டு கொதிக்கும் வெயிலிலும் கடுமையான சூழலிலும் அவர்கள் உழைத்து வாழத் தொடங்கினர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர்கள் சமூக ரீதியாக பல கடுமையான தடைகளை சந்தித்தனர். கோவிலுக்குள் நுழையத் தடை, பொது வீதிகளில் நடக்கத் தடை என பல கொடுமைகள் நடந்தன. ஆனால் நாடார்கள் அதை எதிர்த்து துணிச்சலாக போராடினார்கள். 19ஆம் நூற்றாண்டில் நடந்த புகழ்பெற்ற தோள் சீலை போராட்டம், சன்னர் ரிவோல்ட் என்பது இந்திய வரலாற்றிலேயே பெண்களின் உடை உரிமைக்காகவும் மனித கண்ணியத்திற்காகவும் நடந்த முதல் மாபெரும் சமூக புரட்சி. இந்த வீர போராட்டத்தின் மூலமாக தங்களின் உரிமைகளை நாடார் சமூகம் மீட்டெடுத்தது. அடக்கி வைக்க நினைத்த இடங்களிலெல்லாம் நாடார்கள் தங்களின் அறிவாலும் உழைப்பாலும் அடுத்த சிகரத்தை தொட்டனர். விவசாயம் மற்றும் பனை தொழிலில் இருந்து மெதுவாக வணிகத் துறைக்குள் நுழைந்தனர். தென் தமிழகத்தில் இருந்து உப்பு, மிளகாய், துணிகள் போன்றவற்றை மாட்டு வண்டிகளில் ஏற்றி பல மைல்கள் கடந்து சென்று வியாபாரம் செய்தனர். வழியில் திருடர்களிடம் இருந்தும் கொள்ளையர்களிடம் இருந்தும் தங்களையும் தங்களின் பொருட்களையும் காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம்தான் அடிமுறை. சதர்ன் கலாரி ஆதிமுராய் என்னும் பாரம்பரிய தமிழரின் வீரக்கலை. இன்றும் கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட நாடார் வீடுகளில் இந்த அடிமுறை வீரக்கலை உயிரோடு வாழ்கிறது. வியாபாரத்தில் அவர்கள் காட்டிய நேர்மையும் நாடார் மகாஜன சங்கம் மூலம் அவர்கள் உருவாக்கிய ஒற்றுமையும் அவர்களை பெரும் செல்வந்தர்களாக மாற்றியது. தங்களுக்கென்று சொந்தமாக தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி, டிஎன்பி போன்ற மாபெரும் நிதி நிறுவனங்களை உருவாக்கி வணிகத்துறையில் யாராலும் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை நாடார்கள் நிறுவினார்கள். நாடார் சமூகத்தின் மிகப்பெரிய பலம், அவர்கள் தங்களுக்கு பணம் வந்தபோது ஆடம்பரமாக வாழ நினைக்கவில்லை, மாறாக தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க நினைத்தார்கள்.
கல்வி ஒன்றுதான் சமூகத்தை உயர்த்தும் என்பதை உணர்ந்து ஊருக்குப் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கட்டினார்கள். அதன் உச்சகட்டமாக தமிழ் மண்ணிற்கு கிடைத்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து பட்டித ஒட்டியெங்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளின் கண்களை திறந்த அந்த படிக்காத மேதை நாடார் சமூகத்தின் ஆகச்சிறந்த அடையாளம். அரசியலில் காமராஜர் என்றால் இன்று உலகளாவிய தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஐடி செக்டர், இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான நிறுவிய சிவ் நாடார், தொழிலதிபர் வசந்த்குமார் என பல ஆளுமைகள் இன்றும் நாடார் சமூகத்தின் கடின உழைப்பிற்கு சான்றாக நிற்கிறார்கள். அடக்குமுறைகளை தாங்கி பனை மரத்தை விட உயரமாக நிமிர்ந்து நின்று இன்று உழைப்பால் தமிழகத்தின் உன்னத இடத்தை பிடித்திருக்கும் நாடார் சமூகத்தின் வரலாறு, ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய உழைப்பின் சரித்திரம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.